உரையாக்கி வணக்கம். நிலை வாழ்வுக்கான மீளுருவாக்கம், வாழ்வு தரும் உணவு நானே. இறைமகன் இயேசு சோதனையின் பின் வாழ்வு என்றால் என்ன என்ற அடிப்படையை மிகவும் ஆழமாக விளக்குவதற்காக வாழ்வு தரும் உணவு நானே என்று இயம்பினார். இந்த வாழ்வு தரும் உணவு என்று இயேசுவை நோக்குகிற பொழுது, முக்கியமாக யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அப்பங்களை இயேசு உண்ணுவதற்காக கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 5000 ஆண்கள் உட்பட பெரும் திரளான மக்கள் அதை உண்டார்கள். அப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள், இயேசுவை அரசராக்கினால் தங்களுக்கு எல்லாம் நன்றாக அமைந்துவிடும் என்று அவரை அரசராக்கி யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு அந்த இடத்தை விட்டு அவர் தனிமையான இடத்துக்கு சென்று விட்டார் என்று ஏற்கனவே நாங்கள் ஒரு தியானத்திலே பார்த்திருக்கிறோம். சோதனைகள் 3 மத்தேயுவிலே சொல்லப்படுகின்ற 3 சோதனை மட்டுமல்ல, அதையும் கடந்து இயேசுவை அரசராக்க பார்ப்பதும் ஒரு சோதனையாகத்தான் இயேசுவால் பார்க்கப்பட்டது. ஆகவே இறை ஆளுகை நோக்கிய இயேசுடைய அந்த பயணத்திலே, முக்கியமாக அந்த சிலுவை அனுபவத்திலே, வாழ்வு தரும் உணவு நானே என்பது மிகவும் ஆழமானது, முக்கியமானது. இயேசு எங்களுக்கு உணவாகின்ற பொழுது நாங்கள் நிலை வாழ்வுக்கு உரியவர்கள் ஆக்கப்படுகிறோம். அங்கே கடவுளுடைய அருள் மிகவும் முக்கியமானது. அந்த அருள் நாங்கள் இறையாட்சிக்கேற்ற செயற்பாடுகளில் ஈடுபட, நிலை வாழ்வுக்கான எங்களுடைய பங்களிப்பை செய்ய எங்களை அழைக்கிறது. இன்றைய யதார்த்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்தால், வாழ்க்கை என்பது பணம் தேடுகின்ற ஒன்றாக, பொருள் தேடுகின்ற ஒன்றாக, புகழ் தேடுகின்ற ஒன்றாக ஆகிவிட்டது. அவையெல்லாம் சோதனைகள். ஆனாலும் அவற்றுக்கு மத்தியிலும் இறை அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோமா என்பது பாரிய ஒரு கேள்வி. ஒரு குறிப்பிட்ட இடத்திலே 2 பேர் விலைக்கு அமர்த்தப்பட்டார்கள். அவர்களுடைய பணி பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய வாழ்வு சிறப்படைவதற்காக அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை பணி, அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான பணி, இப்படி பல பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் அங்கே பார்த்தால் ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு குடும்பம் பிரிந்திருக்கிறது. கணவன் மனைவி சேர்ந்து இல்லை, அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளும் கடினமான வாழ்க்கைக்குள்ளே செல்லுகிறார்கள். நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள். இவற்றுக்கு மத்தியிலே இந்த ஆலோசனை பணியை மேற்கொள்பவர்களும் அந்த வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி அவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்ற முயற்சியை செய்பவர்களும் அங்கே சென்று பல தடவை சந்திக்கிறார்கள். ஆனாலும் அந்த குடும்பம் சேர்ந்த பாடில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர்கள் சந்திக்க சென்ற பொழுது நீண்ட நேரம் அவர்களோடு கதைக்க வேண்டியிருந்தது, விவாதிக்க வேண்டியிருந்தது. அவர்களுடைய வேலை நேரம், அந்த வேலை செய்கின்ற அந்த 2 பேருடைய வேலை நேரம் காலை 9 மணி தொடக்கம் 4:30. ஆனால் அவர்கள் 4:30க்கும் அதை நிறுத்த முடியவில்லை. அந்த அவர்களோடு கதைத்து கொண்டிருந்த அந்த ஆலோசனை பணி மற்றும் வாழ்வாதாரத்துக்கான ஆலோசனைகளை வழங்குதல், அவர்களை கலந்துரையாட விடுதல், இப்படிப்பட்டவையெல்லாம் 4:30க்கு நிறைவடையவில்லை. அது இரவு 9:30க்கு தான் நிறைவடைந்தது. அங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த சம்பளத்துக்காக வேலை செய்கின்ற அந்த 2 பேர் கூட 4:30 தொடக்கம் 9:30 வரை மேலதிகமாக தேவை கருதி அவர்கள் செயற்பட்ட பிறகு அடுத்த நாள் அந்த குடும்பம், பிரிந்திருந்த குடும்பம் சேர்ந்து விட்டது. அப்பொழுது அங்கே அவர்கள் கிடைத்த அந்த ஆத்ம திருப்தி என்பது வாழ்வு தரும் ஒரு பெரிய ஒரு உணவு, வாழ்வு தரும் ஒரு சக்தி. அங்கே கடவுளுடைய பிரசன்னத்தை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆகவே இன்றைய சூழ்நிலையிலே, நாங்கள் வாழ்கின்ற இன்றைய சூழ்நிலையிலே பணம், பொருள், புகழ் என ஓடிக்கொண்டிருக்கும் பலருக்கு மத்தியிலே ஒரு சிலர் இந்த வாழ்வு தரும் உணவை, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதை, அதன் மூலம் அவர்களுடைய நீண்டகால வாழ்வுக்கான சில பின்னணிகளை, அடிப்படைகளை உருவாக்குவதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். ஆகவே இந்த மீளுருவாக்கம் என்பது, இந்த நிலை வாழ்வுக்காக மீளுருவாக்கம் நடைபெற வேண்டும். எப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை பார்த்து அதை மீள உருவாக்கப்பட வேண்டும். கடவுள் அதற்காகத்தான் வந்தார். அவர் வந்து மீள உருவாக்கினார். அவருடைய வழியிலே இன்று எங்களுடைய யதார்த்த சூழ்நிலையிலே மீளுருவாக்கம் நித்தமும் நடைபெற வேண்டும். கடவுளுடைய கருணையும் கடவுளுடைய அருளும் எங்களுடைய முயற்சியும் மிகவும் முக்கியம். அது நிச்சயம் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். அந்த நல்ல மாற்றங்கள் இறை ஆளுகை நோக்கிய சிலுவை அனுபவத்தை கூடாக செல்லுகின்ற பொழுது அது நிலை வாழ்வுக்கு உள்ளே பலரையும் அழைத்து வரும். அவர்கள் அனைவரும் பொறுப்புடன் வாழ வேண்டும். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் பொறுப்போடு வாழ்ந்து வாழ்வு தரும் உணவாக இயேசுவை சுவைத்து கொண்டு, பார்த்து கொண்டு, சொல்லிக் கொண்டு இருப்பது மட்டுமல்ல, நாங்கள் வாழ்வு தரும் உணவாக மாற வேண்டும். நாங்களுடைய பணி எப்படி பல துன்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறவர்களுக்கு வாழ்வு தரும் ஒன்றாக மாறுகின்றதோ, அப்பொழுதுதான் இயேசுடைய வழியிலே
வாழ்வு தரும் உணவை இன்றைய யதார்த்தத்தை இற்றைப்படுத்த முடியும். அப்படி இற்றைப்படுத்தி வாழ்வு தரும் உணவாக கடவுளை புரிந்து கொள்வதும், நாங்கள் வாழ்வு தரும் உணவாக மாற கடவுளுடைய அருளை கேட்பதும், நாங்கள் வாழ்வு தரும் உணவாகி பலரும் வாழ எங்களால் இயன்ற பங்களிப்பை செய்வதும் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட வாழ்வு தரும் உணவாக கடவுள் எங்கள் எல்லாரையும் வழிநடத்தட்டும். ஆமென். உயிர் தரும் உணவாக இயேசுவே வாரும், உந்தன் அன்பால் எம்மை என்றும் ஆளும். உலக புகழை நான் தேடாமல் சேவை ஒன்றையே நாடிடுவேன். சிலுவை பாதையில் நடப்போம், சமூகத்தில் மாற்றங்கள் மலரச் செய்வோம். பிறருக்காய் வாழும் வாழ்வே நிறைவு, அதுவே நித்திய வாழ்வின் இலக்கு. வாழ்வு தரும் உணவாக மாறுவோம், வாழ்வு தரும் உணவாக மாறுவோம்.